அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரப்போகிறாருங்க. சனியுடன் இணைந்தும் வலம் வரப்போகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதே வேளையில் அதிரடியான மாற்றங்களை 4 மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் உறுதியாக ஏற்படும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்படக்கூடிய 6 மிக முக்கிய திருப்பங்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் ராகு யோகஸ்தானத்தில் இருக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இப்படி பல நல்ல மாறுதல்களும் கிரக நிலைகளில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் மனித வாழ்வுல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம். அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில்
காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட நான்காவது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலாம். சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆறாவது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் கைகூடும். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் சூரியன். சாதகமற்ற அமைப்பிலிருந்து சாதகமான அமைப்பிற்கும் மாறப்போகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். தற்போது சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரணமான உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் சிறப்பாக கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய முடிவுகளின் காரணமாக இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உற்றார் உறவினர்கள் முன் மிக சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கப் போகிறது. சற்று கடினமான சூழல் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடாத சில வாய்ப்புகளும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உங்களை தேடி வரும். சரியாக தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல பிரச்சனைகள் தவிடுபடியாகும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய பொறுப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் சில பணிகள் அற்புதமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனின் அதீத ஆற்றலால் உடல் நலம் பெறும். உடல் நலம் மட்டுமல்ல மனநலமும் திருப்திகரமாக அமைவதால் பல்வேறு வகையான படை நிறைந்த காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்பங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வலுவான ஆற்றல் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்.